களம் காவல் மம்முட்டி விநாயகன் நடித்த இந்த படத்தை ஜித்தின் கே ஜோஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் மம்முட்டி வித்தியாசமான ரோல் ஏற்று தான் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, படத்துடைய ஹீரோ விநாயகன், வில்லன் மம்முட்டி. இப்படிப்பட்ட ஸ்டார்டம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வித்தியாசமான கதை அம்சங்களோடையும் வித்தியாசமான கதாபாத்திரங்களோடையும் நடிக்கிறது அவ்வளோ சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒரு ஊரில் மத கலவரம் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸராக விநாயகன் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அது மத கலவரம் இல்லை, ஒரு பெண் காணாம போன கேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவங்களோட சேர்ந்து இன்னும் சில பெண்கள் காணாம போயிருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த படத்துடைய கதை. ஒரு சாதாரணமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருந்திருக்க வேண்டிய படத்தை அந்த படத்துடைய காஸ்டிங் மூலிமா ஒரு சூப்பரான படமாக ஆக்கியிருக்கார் டைரக்டர் ஜித்தின் கே ஜோஸ். முதல் பாதி ஓகேவா போனாலும் இன்டர்வல் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப கிரிப்பிங்காக போகுது. படத்துடைய வில்லன் மம்முட்டின்னு ட்ரெய்லர்லையும் ஃபர்ஸ்ட் சீன்லேயும் காட்டினதுக்கப்புறம் இந்த படம் ஒரு ஓப்பன் பிளேயாக தான் மூவ் ஆகுது. அது சில நேரங்களில் இந்த படத்துக்கு பலமாகவும் சில நேரங்களில் வீக்காகவும் ஃபீல் பண்ண வைக்குது. இருந்தாலும் இன்டர்வல் ட்விஸ்ட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய 2-3 ட்விஸ்ட்டும் நம்மளை ரொம்ப என்கேஜ் பண்ணி கொண்டு போயிடும். படத்தோட கதைக்களம் கேரளா, தமிழ்நாடு 2 இடத்துலையும் நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பட்டுச்சு. விநாயகன் இந்த படத்தில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. பட் அவருடைய ரோலை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிக்கலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாம் இந்த படத்தை ஒரு நல்ல த்ரில்லராக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. படத்தில் நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயமே மம்முட்டியோடைய கேரக்டரைசேஷனும் அதை அவர் ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிற விதமும் தான். மனுஷன் அப்படி ஒரு ஸ்டெல்லார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறார். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு சீனில் அந்த பெண்ணை கொலை பண்ணும்போதும், செகண்ட் ஹாஃபில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அவர் காரில் கொலை பண்ணும்போதும் அவருடைய வில்லனிஷ் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் பேசும்போது அப்பாவித்தனமான சில நடிப்புகளையும், அவங்களே இவர் கொல்லும் போதும் அவருடைய ஆக்டிங் ரொம்ப கேஷுவலாகவும் மிரட்டலாகவும் இருக்கும். இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் அந்த பெண்களை எப்படி வசியப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த எந்தவித டீட்டெயிலிங் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் விநாயகருக்கு இவரும் சஸ்பெக்டாக இருக்கலாம்னு தெரிய வரக்கூடிய காட்சியில் அதை ஈஸியாக கடந்து போய் லூப் ஹோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் வச்சு டெப்த்தாக கொண்டு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அப்படி இருந்தும் மம்முட்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் ஒரு டீசெண்டான என்டர்டெய்னராக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த படம் சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.